guys, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கில் ஹைவே மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சப்கிரேட் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அக்ரிகேட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட், அக்ரிகேட்டோட ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான க்ரஷிங் டெஸ்ட்டாக இருக்கட்டும், டஃப்னஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஹார்ட்னஸ், இந்த மாதிரி எல்லா டெஸ்ட் பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். The modulus of subgrade reaction corresponds to a pressure of option A 0.125 kg per centimeter square, option B 0.25 kg per centimeter square, option C 0.152 kg per centimeter square and option D 0.7 kg per centimeter square. நம்ம வந்து modulus of subgrade reaction plate bearing test யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். இதில் வந்து IS கோடில் வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எவ்வளோ சைஸ் ஆஃப் பிளேட் வந்து நம்ம வந்து இந்த டெஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணணும், அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் அக்ரிகேட்ஸ் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ செட்டில்மெண்ட் வருது, எவ்வளோ செட்டில்மெண்ட் ரேட்டில் வந்து நம்ம வந்து லோட் அப்ளை பண்ணணும், இது எல்லாமே வந்து ஐஎஸ் கோடில் கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னா 0.7 kg per centimeter square. பிளேட் பியரிங் டெஸ்ட் வந்து ஜென்ரலாக ஆன்சர் வந்து 75 cm டயமீட்டர் சைஸ் ஆஃப் பிளேட்டில் வந்து நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம வந்து வேறு ஒரு சைஸ் ஆஃப் பிளேட் யூஸ் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் 45 cm டயமீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எந்த சென்டிமீட்டர் பிளேட் யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம எண்டில் வந்து ஆன்சர் ரிப்போர்ட் பண்ணும்போது அதை வந்து 75 cm டயமீட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் அக்ரிகேட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து 0.25 mm வந்து ஆவரேஜ் செட்டில்மெண்ட் வருது. செட்டில்மெண்ட் ரேட் வந்து 0.025 mm per minute. அதே மாதிரி டிஃபார்மேஷன் வந்து 0.125 cm. மாடுலஸ் ஆஃப் சப்கிரேட் ரியாக்ஷனோட ஃபார்முலா வந்து K is equal to P divided by 0.125 kg per centimeter square per centimeter. P வந்து ப்ரெஷர், இது வந்து kg per centimeter squareல இருக்கும். 0.125 வந்து the deformation சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ யூனிட் வந்து kg per centimeter square per centimeter. Relation between soaked and unsoaked condition. PS by KS is equal to P by K. PS KS வந்து soak condition குள்ள pressure and modulus of subgrade reaction. P by K வந்து unsoaked condition ஓடது. இது வந்து நம்ம modulus of subgrade reaction ஃபார்முலாலே பார்க்குறோம். K is directly proportional to P. ஸோ அதுலேருந்து கூட நம்ம இதை வந்து டிரைவ் பண்ணிக்கலாம். K directly proportional to P வந்து unsoaked condition ஓடது. KS is directly proportional to PS வந்து soak condition ஓடது. ஸோ அதுலேருந்து கூட நம்ம வந்து இதை டிரைவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் rigid plate யூஸ் பண்ணோம் அப்படின்னா del is equal to 1.18 PA by E. E வந்து Young's modulus of subgrade, P வந்து pressure, A வந்து radius of plate. Flexible plate யூஸ் பண்ணோம்னா del is equal to 1.5 PA by E. நம்ம யூஸ் பண்ணுற IS கோட் வந்து IS 9214/1979. தான் வந்து நம்மளோட செட்டப். இதில் வந்து கீழே வந்து ஃபர்ஸ்ட் வந்து 75 cm பிளேட் இருக்கும். அதுக்கு மேலே வந்து 60 cm டயமீட்டர் பிளேட், நெக்ஸ்ட் வந்து 45 cm டயமீட்டர் பிளேட் இருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்மளோட லோடிங் எக்யூப்மெண்ட், நம்ம வந்து ஹைட்ராலிக் ஜாக் யூஸ் பண்ணுவோம். ப்ரூவிங் ரிங் யூஸ் பண்ணி எவ்வளோ லோட் அப்ளை பண்ணுறோங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி டிஃப்ளெக்டோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஃபார்மேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். Second question, CPR value is taken for penetration. Option A 2.5 mm, option B 5 mm, option C 2.5 mm if it is greater, option D whichever is smaller. CPR na California bearing ratio. நம்ம வந்து சிபிஆர் டெஸ்ட் வந்து ரெண்டு வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். சிபிஆர் வேல்யூ வந்து ஒன்று வந்து 2.5 mm, 5 mm. இந்த ரெண்டு வேல்யூவில் நம்ம வந்து எந்த வேல்யூவை வந்து நம்ம வந்து சிபிஆர் வேல்யூவாக எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து 2.5 mm if it is greater. சிபிஆர் டெஸ்ட் வந்து 150 mm மோல்டு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இன்னர் டயமீட்டர் வந்து 150 mm இருக்கும். சோக்கிங் ஃபார் 96 hours, அதாவது 4 days வந்து சோக் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளஞ்சரோட டயமீட்டர் வந்து 50 mm. இந்த பிளஞ்சர் வந்து எந்த ரேட்டில் வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா 1.25 mm per minute. சிபிஆரோட ஃபார்முலா வந்து என்னென்னா load carried by specimen at 2.5 mm or 5 mm penetration divided by load carried by standard aggregates at corresponding penetration multiplied by 100. ஸோ வந்து இந்த சிபிஆர் வேல்யூ வந்து 2.5க்கும் 5 mm கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ 2.5 mm பென்ட்ரேஷன் கிரேட்டர் than 5 mm பென்ட்ரேஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து 2.5 mm பென்ட்ரேஷனோட சிபிஆர் வேல்யூவை எடுத்துக்கலாம். ஆர் 2.5 mm பென்ட்ரேஷன் வேல்யூ வந்து 5 mm பென்ட்ரேஷனோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டெஸ்ட்டை வந்து எகெயின் பண்ணணும். திரும்ப பண்ணும்போது செகண்ட் டைம் பண்ணும்போது எந்த வேல்யூ வந்து ஹையராக இருக்கோ, எந்த சிபிஆர் வேல்யூ ஹையராக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அது 2.5 mm இருக்கட்டும் ஆர் 5 mm இருக்கட்டும். இந்த லோட் கேரிட் பை ஸ்டாண்டர்ட் அக்ரிகேட்ஸ் அட் கரஸ்பாண்டிங் பென்ட்ரேஷன் என்னென்னா 2.5 mmக்கு ஸ்டாண்டர்ட் லோட் 1370 kg, 5 mm பென்ட்ரேஷனுக்கு 2055 kg.
நெக்ஸ்ட் வந்து இந்த சிபிஆர் வேல்யூ வச்சு நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் சாயில் அண்ட் அதோட ரீமார்க்ஸும் நம்மளுக்கு வந்து தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 to 5 சிபிஆர் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது கிளே, இது வந்து வெரி புவர் சப்கிரேட். ஸோ நம்ம சப்கிரேடை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணலாம், லைம் ஸ்டெபிலைசேஷன், சிமெண்ட் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, ஆர் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணலாம் ஜியோ சிந்தட்டிக்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ வந்து இன்னும் வந்து பெட்டராக வந்து நம்ம கிளே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். 5 to 8 வந்து சிபிஆர் இருந்துச்சுன்னா சில்ட், வெரி புவர் subgrade. 8 to 20 இருந்துச்சுன்னா sand, fat to good subgrade. 20 to 30 இருந்துச்சுன்னா gravel, excellent subgrade. Third question, in crushing test, die aggregates passing from dash ISE and retained on dash ISE is taken. Options: option A 10 mm 20 mm, option B 4.75 mm and 0.075 mm, option C 2.36 mm and 0.075 mm, option D 12.5 mm and 10 mm. நம்ம வந்து க்ரஷிங் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த க்ரஷிங் டெஸ்ட்டில் வந்து எந்த சைஸ் ஆஃப் அக்ரிகேட்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த சைஸில் பாஸ் ஆகிறது அண்ட் எந்த சீவில் வந்து ரிட்டைன் ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னா 12.5 mm and 10 mm. ACV நம்ம அக்ரிகேட் க்ரஷிங் வேல்யூ வந்து less than 10% இருந்துச்சுன்னா வந்து வெரி ஸ்ட்ராங் அக்ரிகேட்ஸ். அதாவது க்ரஷிங் வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சிச்சு, ஸோ அதிகமாக க்ரஷ் ஆச்சுன்னா பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும், ஸோ வந்து அது கொஞ்சம் வீக்கானது. பர்சன்டேஜ் லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கான அக்ரிகேட்னு அர்த்தம். லெஸ் தேன் 30% இருந்துச்சுன்னா நம்ம வந்து சர்ஃபேஸ் கோர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். லெஸ் தேன் 35% இருந்துச்சுன்னா இது வந்து வீக். லெஸ் தேன் 45% இருந்துச்சுன்னா நம்ம வந்து பேஸ் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பிள் எடுப்போம். 3 லேயர்ஸாக வந்து நம்ம வந்து சாம்பிளை போடுவோம். அது வந்து ஒவ்வொரு லேயருக்கும் வந்து 25 டைம்ஸ் வந்து டேம்பிங் பண்ணணும். நம்ம அப்ளை பண்ணுறக்கூடிய லோடு வந்து 40 tons லோட், ரேட் வந்து 5 tons per minute. AIV அதாவது அக்ரிகேட் இம்பாக்ட் வேல்யூ, இது வந்து லெஸ் தேன் 30% இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் கோர்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெஸ் தேன் 35% இருந்துச்சுன்னா பிட்டுமனஸ் மெக்காடமில் யூஸ் பண்ணிக்கலாம். லெஸ் தேன் 40% இருந்துச்சுன்னா வாட்டர் பவுண்ட் மெக்காடமில் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம எவ்வளோ லோட் அப்ளை பண்ணுறோம்னா 13.5 kg லோட், ரேட் வந்து 5 ton per minute. இங்கேயும் அதே மாதிரி 3 லேயர்ஸ் 25 டைம்ஸ் வந்து டேம்பிங் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த இம்பாக்ட் வேல்யூக்கும் க்ரஷிங் வேல்யூக்கும் டெஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இம்பாக்ட்னா வந்து சடனாக அப்ளை பண்ணக்கூடிய லோட். ஸோ வந்து இங்கே வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஃபால் வந்து யூஸ் பண்ணுறோம். 38 cm ஹைட்லேருந்து நம்ம வந்து நம்ம பிளஞ்சரை வந்து போடுறோம். ஆனால் வந்து அக்ரிகேட் க்ரஷிங் வேல்யூ டெஸ்ட்டில் வந்து என்னென்னா நம்ம சாம்பிளை ஒட்டியே வந்து பிளஞ்சர் இருக்கும். Crushed aggregate is sieved on 2.36 mm ISE. நம்ம வந்து நம்ம லோடெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட சாம்பிளை எடுத்து 2.36 mmல சீவ் பண்ணுவாங்க. எவ்வளோ வந்து 2.36 mmல பாஸ் ஆகிருக்குன்னு வெயிட் எடுப்பாங்க. அந்த வெயிட் டிவைடட் பை டோட்டல் வெயிட், இனிஷியலாக இருந்த வெயிட் மல்டிப்ளைட் பை 100 போட்டோம்னா அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் வந்து க்ரஷிங் வேல்யூ. For abrasion or attrition test, passing sieve is 1.7 mm. அப்ராஷன்னா என்னென்னா வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து உரசும், அதுதான் வந்து அப்ராஷன். அதாவது இங்கே வந்து அப்ராஷன் டெஸ்ட், லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்ராஷன் டெஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டீலும் அக்ரிகேட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, ரெண்டுமே உரசும் போது எவ்வளோ வந்து வெதர் ஆகுது, எவ்வளோ வந்து அந்த அக்ரிகேட்டோட மெட்டீரியல் வந்து லாஸ் ஆகுது அதை கண்டுபிடிப்பாங்க. ஆட்ரிஷனாக வந்து சேம் மெட்டீரியல் உரசுறதுனால வரக்கூடிய லாஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்ரிகேட்டும் உரசுறதுனால எவ்வளோ வந்து வெதர் ஆகுது சைடில், அதுதான் வந்து பார்ப்பாங்க. இங்கே வந்து நம்ம வந்து க்ரஷிங் வேல்யூக்கு 2.36 mm யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து 1.7 mm C வந்து யூஸ் பண்ணுவாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹார்ட்னஸ் இஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் லாஸ் ஆஃப் வெயிட் இன் கிராம்ஸ் டிவைடட் பை 3. அப்ரேஷன் வேல்யூ லெஸ் தேன் 30%னா நம்ம வந்து சர்ஃபேஸ் கோர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லெஸ் தேன் 50%னா பேஸ் கோர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து க்ரஷிங் டெஸ்ட்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அப்பாரட்டஸ். இங்கே பார்க்கலாம், நம்ம வந்து நம்ம கிரேட்ஸ் வச்சுருக்காங்க. இமீடியட்டாக அதுக்கு மேலேயே வந்து நம்ம பிளஞ்சர் வச்சுருக்காங்க. ஃப்ரீ ஃபால் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணுற லோடு தான் இது. வந்து இம்பேக்ட் வேல்யூ டெஸ்ட் அப்பாரட்டஸ். இந்த ஹேண்டில் பார் இருக்குல்ல, இந்த ஹேண்டில் பாரை மேலே தூக்கிட்டு கீழே போடுவாங்க. அதாவது 38 cm வந்து ஃப்ரீ ஃபால் இருக்கும். இந்த மோல்குள்ளே நம்மளோட சாம்பிள் இருக்கும். இது வந்து நம்மளோட லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்ராஷன் வேல்யூ அப்பாரட்டஸ். இங்கே வந்து நம்ம வந்து உள்ளே வந்து ஸ்டீல் பால்ஸ்லாம் இருக்கும், அதுக்குள்ளே அக்ரிகேட்ஸ் போட்டுப்பாங்க. இந்த ட்ரம் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ரொட்டேட் ஆகும்போது அப்ராஷன் நடக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து 1.7 mm சீவில் வந்து பாஸ் பண்ணி எவ்வளோ வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிப்போம். Fourth question,
The weight of coarse aggregate having specific gravity 2.65, which is completely filled into a cylinder of volume 0.003 meter cube, is 5247 gram. What is angularity number? Options: 10%, 66%, 67%, 1%. ஆங்குலாரிட்டி நம்பரோட ரேஞ்ச் தெரிஞ்சாலே வந்து நம்ம கிவன் ஆப்ஷனில் வந்து ஒரு 2 ஆப்ஷனை வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். இதில் வந்து ஆங்குலாரிட்டி நம்பரோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா வந்து கிவன் டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், அழகாக நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 1%. வெயிட் ஆஃப் அக்ரிகேட் வந்து நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துறாங்க 5247 கிராம்னு. இதை கிலோகிராமாக மாற்றினோம்னா 5.24 கிலோகிராம் அப்படின்னு கிடைக்கும். வெயிட் ஆஃப் வாட்டர் கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம். ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டூ வால்யூம். ஸோ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் தெரியும். வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து 0.003 மீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 கிலோகிராம்னு கிடைக்கும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் அக்ரிகேட்ஸ் வந்து 2.65 கொடுத்துருக்காங்க. ஆங்குலாரிட்டி நம்பர் ஃபார்முலா பார்க்குறதுக்கு முன்னாடி ஆங்குலாரிட்டி நம்பர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். முதல்ல ஆங்குலாரிட்டி நம்பர்னா என்னென்னா வாய்ட்ஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் 33%. இப்போது மொத்தம் வந்து 100% இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 100%ல் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் இருக்குது, வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இருக்குது. ஃபேஸ் டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 33% வந்து ஒரு இண்டிகேட்டர் மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ 33% போக எவ்வளோ இருக்கும்? அப்போ 100 minus 33, ஸோ 67%. இந்த 67%ல் சாலிட்ஸும் இருக்கும், வாய்ட்ஸும் இருக்கும். இந்த சாலிட்ஸ் போக வாய்ட்ஸ் எவ்வளோங்கிறது தான் நம்மளுக்கு வேணும், அதுதான் நம்மளோட ஆங்குலாரிட்டி நம்பர். ஸோ 67 மைனஸ் நம்ம வந்து அக்ரிகேட் இது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணுறோம், அந்த சாலிடோட வால்யூம் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 67% மைனஸ் வெயிட் ஆஃப் அக்ரிகேட்ஸ் டிவைட் பை வெயிட் ஆஃப் வாட்டர் இன்டூ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் அக்ரிகேட்ஸ் மல்டிப்ளைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு இதில் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 67 minus 66 இஸ் ஈக்குவல் டு 1% வரும். இந்த ஆங்குலாரிட்டி நம்பர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டிகிரி ஆஃப் பேக்கிங் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஷேப் ஆஃப் அக்ரிகேட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். இதோட ரேஞ்ச் வந்து 0 to 11 இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் முதல்ல பார்த்துருந்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 11 2 ஆப்ஷன் இருந்துச்சு. பார்த்தோன்னே வந்து அதை ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை வந்து எக்ஸாமில் வந்து 3 ஆப்ஷன் கிரேட்டர் தேன் 11 இருக்கிற மாதிரி கூட கொடுக்கலாம். அப்படிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக கொஸ்டினை பார்த்தோன்னே வந்து ஆன்சர்ஸ் எழுதிடலாம். ஆங்குலாரிட்டி நம்பர் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அது ரவுண்டட் அக்ரிகேட்னு அர்த்தம். ஆங்குலாரிட்டி நம்பர் 0னா என்ன அர்த்தம்? அதுக்கு வந்து வாய்ட்ஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் 33% வந்து 0ன்னு அர்த்தம். அப்படின்னா வாய்ட்ஸ் வந்து எக்ஸாக்டாக 33% இருக்குது அப்படின்னு அர்த்தம். 67% வந்து சாலிட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆங்குலாரிட்டி நம்பர் 11 வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஆங்குலர் அக்ரிகேட். ஸோ வந்து இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், 0 to 11 ரேஞ்ச் இருக்குது. 0 to 11 ட்ராவல் ஆகும்போது ரவுண்டட் அக்ரிகேட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்குலர் அக்ரிகேட்டாக மாறிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஷேப் டெஸ்ட். ஷேப் டெஸ்ட் எதுக்கு பண்ணுவாங்கன்னா அக்ரிகேட் சைஸ் வந்து கிரேட்டர் தேன் 6.3 mm இருந்துச்சுன்னா பண்ணுவாங்க. 2 டெஸ்ட் இருக்குது, ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ், எலாங்கேஷன் இண்டெக்ஸ். ஃப்ளாக்கினா என்ன, எலாங்கேஷன்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம். இப்போ வந்து நம்மளோட அக்ரிகேட் வந்து இது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதோட லீஸ்ட் டைமென்ஷன் தான் வந்து என்னென்னா ஃப்ளாக்கினஸை குறிக்கும், எவ்வளோ தட்டையாக இருக்குன்னு குறிக்கும். அதே மாதிரி அதோட லாங்கஸ்ட் டைமென்ஷன் இருக்குல்ல, அதுதான் வந்து எலாங்கேஷனை குறிக்கும். எலாங்கேஷனாக எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னு குறிக்கும். ஸோ ஃப்ளாக்கினஸ்னா லீஸ்ட் டைமென்ஷன், எலாங்கேஷன்னா வந்து கிரேட்டஸ்ட் டைமென்ஷன். ஸோ வந்து ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இந்த ஸ்லாட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ்க்கானது, கீழே இருக்கக்கூடிய ஸ்லாட்ஸ் எல்லாமே எலாங்கேஷன் இண்டெக்ஸோடது. ஸோ வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஸ்லாட்ஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதோட மீன் டைமென்ஷன் வந்து கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து weight of aggregate particles whose least dimension is less than 0.6 times the mean dimension. இந்த mean dimension ரெண்டு அடுத்தடுத்த ஸ்லாட்டோட mean dimension, ஏன்னா நம்ம இது வழியாக வந்து நம்ம அக்ரிகேட்ஸை வந்து பாஸ் பண்ணுவோம். பாஸ் ஆகும்போது ஒன்றில் வந்து மாட்டிக்கும், இன்னொன்று வழியாக வந்து ஃப்ரீயாக வந்து பாஸ் ஆகும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த 2 ஸ்லாட்டோட நடுவில் தான் வந்து நம்ம அக்ரிகேட்டோட சைஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம், அப்படி தானே? ஸோ வந்து அதனால தான் நம்ம வந்து மீன் டைமென்ஷன் கால்குலேட் பண்ணியிருப்போம். அப்போ அந்த அக்ரிகேட் பார்ட்டிகல்ஸோட எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அக்ரிகேட் வந்து அதோட லீஸ்ட் டைமென்ஷன் வந்து 0.6 டைம் ஆஃப் மீன் டைமென்ஷனோட கம்மியாக இருக்குது, அதுதான் வந்து ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ். இதே இது எலாங்கேஷன் இண்டெக்ஸ்னால் அதோட கிரேட்டஸ்ட் டைமென்ஷன், லாங்கஸ்ட் டைமென்ஷன் வந்து கிரேட்டர் தேன் 1.8 டைம்ஸ் மீன் டைமென்ஷன். எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அக்ரிகேட் பார்ட்டிகல்ஸோட கிரேட்டஸ்ட் டைமென்ஷன் வந்து 1.8 டைம்ஸ் ஆஃப் மீன் டைமென்ஷனோட அதிகமாக இருக்குது, அதுதான் எலாங்கேஷன் இண்டெக்ஸ். ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 15 இருக்கக்கூடாது.
அதே மாதிரி எலாங்கேஷன் இண்டெக்ஸும் வந்து greater than 15 இருக்கக்கூடாது. ஸோ வந்து கம்பைன்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று கால்குலேட் பண்ணுவாங்க, போத் ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸையும் எலாங்கேஷன் இண்டெக்ஸையும் சேர்த்து. ஸோ ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ் greater than 15% இருக்கக்கூடாது, எலாங்கேஷன் இண்டெக்ஸும் greater than 15% இருக்கக்கூடாது. அப்படின்னா கம்பைன்ட் இண்டெக்ஸ் எப்படி இருக்கக்கூடாது, greater than 30% இருக்கக்கூடாது. Fifth question. In soundness test on aggregates, average loss and weight of aggregates to be used in pavement construction after 10 cycles should not exceed option A 12% when tested with sodium sulfate, option B 18% when tested with magnesium sulfate, option C 12% when tested with sodium chloride, option D 18% when tested with magnesium hydroxide. இது வந்து ஒரு மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின். ஸோ வந்து ஒரு ஆப்ஷனை விட அதிகமான ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். கரெக்ட் ஆப்ஷன் வந்து 12% when tested with sodium sulfate and 18% when tested with magnesium sulfate. சவுண்ட்னஸ் டெஸ்ட் அப்படின்னா வந்து இது எதை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இப்போ வெதரிங் ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளோட அக்ரிகேட் வந்து அதுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, இதில் வந்து ரிப்பீட்டட் சைக்கிள்ஸ் வந்து நிறையா கொடுத்து நம்ம மெக்னீஷியம் சல்ஃபேட் அப்புறம் சோடியம் சல்ஃபேட் இந்த சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணி நிறையா அதில் வந்து நம்ம அக்ரிகேட்டை சோக் பண்ணி வச்சு நம்ம அக்ரிகேட்ஸ் வந்து எந்த அளவு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, எந்த அளவு டியூரபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ வந்து 12% விட அதிகமாக நம்மளுக்கு வந்து வால்யூம் லாஸ் இருக்குது இந்த டெஸ்ட் பண்ணும்போது அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த அக்ரிகேட்ஸை வந்து யூஸ் பண்ண மாட்டோம், இது வந்து அன்சவுண்ட். அதே மாதிரி மெக்னீஷியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணும்போது greater than 18% இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் அப்சர்ப்ஷன். வாட்டர் அப்சர்ப்ஷன் வந்து should not be more than 0.6% of weight of aggregate. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 2.6 to 2.9 இருக்கணும். நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் அக்ரிகேட்ஸையும் சொல்லும், அதே மாதிரி டென்சிட்டி ஆஃப் அக்ரிகேட் பற்றியும் சொல்லும். ஸோ வந்து இது வந்து ஒரு முக்கியமான பராமீட்டர். Sixth question. In a Marshall sample, GT theoretical specific gravity is equal to 2.441 gm. Bulk specific gravity is equal to 2.324 gb. Bitumen specific gravity is equal to 1.1 wb. Weight of bitumen is equal to 5%. Which of the following are correct? Option A, VMA is equal to 15.35%. Option B, VFB is equal to 68.79%. Option C, VV is equal to 4.79%. Option D, VB is equal to 10.56%. கொஸ்டினில் வந்து which of the following are correct அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் மட்டும் கரெக்டாக இருக்க வாய்ப்பில்லை. ஸோ வந்து மோர் தேன் ஒன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் தான். ஃபார்முலாஸ் பார்க்கலாம். VV வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் வந்து GT minus GM divided by GT into 100, அதாவது 2.441 minus 2.324 divided by 2.441 into 100. இப்படி போட்டோன்னா ஆன்சர் வந்து 4.79% வரும். VB வால்யூம் ஆஃப் bitumen is equal to GM into WB in percentage divided by GB. இதில் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 10.56% கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து VMA வால்யூம் ஆஃப் மெண்டல் அக்ரிகேட்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் VFB அப்படின்னா வாய்ட்ஸ் ஃபில்ட் இன் பிட்டுமன், அதோட ஃபார்முலா VB in percentage divided by VMA. இது கொடுத்துருக்கக்கூடிய ஃபேஸ் டயக்ராம் வந்து என்னென்னா நம்ம மார்ஷல் மிக்ஸ் டிசைனோடது. இதில் வந்து கோர்ஸ் அக்ரிகேட்ஸ், ஃபைன் அக்ரிகேட்ஸ், ஃபில்லர்ஸ், பிட்டுமன்ஸ் அப்புறம் ஏர் வாய்ட்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து டயக்ராமில் பார்க்குற மாதிரி VV + VB போட்டோம் அப்படின்னா VMA நம்மளுக்கு கிடைக்கும். டோட்டல் வால்யூம் VM, அதே மாதிரி டோட்டல் வெயிட் வந்து WM. நெக்ஸ்ட் GT தியரிட்டிக்கல் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 100 வந்து டோட்டல் வெயிட் மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா வெயிட்டையும் டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 100% வரும். 100 divided by W1 in percentage divided by G1 plus W2 divided by G2 plus W3 divided by G3 plus W4 divided by G4. GTக்கும் பல்க் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி GMக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் தான். நம்ம வந்து GTயில் வந்து வாய்ட்ஸ் இல்லை அப்படின்னு தியரிட்டிக்கலாக கன்சிடர் பண்ணுவோம். அதே இது நம்ம ரியாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம எவ்வளோ தான் காம்பேக்ட் பண்ணாலும், எவ்வளோ தான் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ பிட்டுமன் யூஸ் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு வந்து வாய்ட்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ வந்து பல்க் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கும் போது நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ VV into gamma W வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். ஸ்டெபிலிட்டி, மார்ஷல் ஸ்டெபிலிட்டி வந்து என்ன அப்படின்னா மேக்ஸிமம் லோட் கேரிட் பை ஸ்பெசிமன் அட் 60 degrees Celsius at 50.8 mm per minute.
ஃப்ளோனா என்ன அப்படின்னா ஃப்ளோ இஸ் மெஷர்ட் டிஃபார்மேஷன் இன் யூனிட்ஸ் ஆஃப் 0.25 mm. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 6 mm டிஃபார்மேஷன் இருக்குன்னா எத்தனை யூனிட்ஸ் ஆஃப் 0.25 mm இருக்குது, அதாவது 6 mmல எத்தனை 0.25 mm இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஃப்ளோ ரேட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 6/0.25 போடணும். அப்படி போட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து 24 அப்படின்னு கிடைக்கும். 6/0.25 இரண்டுமே எம்எம்ல இருக்குது. ஸோ கேன்சல் ஆகிடும். ஸோ யூனிட்லெஸ் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் வந்து மார்ஷல் டெஸ்ட்டுக்கு வந்து டெஸ்ட் சாம்பிளோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 63.5 mm. அதே மாதிரி நம்ம வந்து சாம்பிளை வந்து 50 ப்ளோஸ்க்கு வந்து காம்பேக்ட் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன். நம்ம மார்ஷல் ஸ்டெபிலிட்டியோட மினிமம் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 340 kg. ஃப்ளோ ரேட் வந்து 8 to 14 இருக்கணும். ஃப்ளோ ரேட் வந்து 8 to 17 இருக்கணும். ஃப்ளோ ரேட் 8 to 17 அப்படின்னா டிஃபார்மேஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், சிம்பிளாக வந்து மல்டிப்ளைட் பை 0.25 mm. 8 into 0.25, 17 into 0.25 இப்படி போட்டோம்னா டிஃபார்மேஷன் எவ்வளோ அப்படின்னு வந்துடும். விவி வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 3 to 5%. அதே மாதிரி விஎஃப்பி வாய்ட்ஸ் ஃபில்ட் இன் பிட்டுமன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 75 to 85%. இது வந்து நம்ம மார்ஷல் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கிராஃப். பர்சன்டேஜ் ஆஃப் பிட்டுமன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக மார்ஷல் ஸ்டெபிலிட்டி, யூனிட் வெயிட், ஃப்ளோ ரேட், அப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் அக்ரிகேட்ஸ், அப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் வால்யூம் ஆஃப் மினரல் அக்ரிகேட்ஸ், அப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் வாய்ட்ஸ் ஃபில்ட் இன் பிட்டுமன், இது எல்லாமே வந்து எப்படி வேரி ஆகுது நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் பிட்டுமன் கண்டென்ட் கூட அப்படிங்கிறது தான் இந்த கிராஃப்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்ஷல் ஸ்டெபிலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் அது பீக் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோவாக அதோட வேல்யூ வந்து குறைய ஆரம்பிக்கும். இதே மாதிரி வந்து எப்படி மீதியெல்லாம் வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. 7th question, match the following. எந்தெந்த க்யூரிங்க்கு, ரேப்பிட், மீடியம், ஸ்லோ க்யூரிங்க்கு என்ன டைலூட்டன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து ரேப்பிட் க்யூரிங்க்கு நம்ம நாப்தா அண்ட் கேசலின் யூஸ் பண்ணுறோம். மீடியம் க்யூரிங்க்கு கெரோசின் யூஸ் பண்ணுறோம். ஸ்லோ க்யூரிங்க்கு ஹை பாய்லிங் பாயிண்ட் கேஸ் ஆயில் யூஸ் பண்ணுறோம். நோட்ஸ். கட்பேக் பிட்டுமன்னா என்ன அப்படின்னா அதோட விஸ்காசிட்டி இஸ் ரெடியூஸ்ட் பை வாலடைல் டைலூட்டன். வாலடைல் டைலூட்டன்னா இங்கே பார்த்து நம்ம கெரோசின், நாப்தா இது எல்லாமே தான் வந்து வாலடைல் டைலூட்டன். விஸ்காசிட்டியை வந்து நம்ம இந்த வாலடைல் டைலூட்டன்ஸ் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணியிருப்போம். பிட்டுமன் எமல்ஷன் சஸ்பெண்டட் இன் அக்யூஸ் மீடியம், இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பேட்சப் ஒர்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆர்எஸ் ஃபார் சர்ஃபேஸ், ஆர்எஸ்னா ரேப்பிட் செட்டிங் ஃபார் சர்ஃபேஸ் பெயிண்டிங். எம்எஸ்னா medium setting for pre-mixing. SS na slow setting for fine aggregate mixers. Bitumen is completely soluble in carbon disulfide and carbon tetrachloride. இதே மாதிரி தார் வந்து completely soluble in toluene வந்து தார் வந்து completely soluble இருக்கும். 5 grades of tar வந்து இருக்கு. இது வந்து viscosity யூஸ் பண்ணி வந்து இதை கிரேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து இருக்கு. RT1 இப்படியே வந்து ஸ்மாலர் விஸ்காசிட்டியிலேருந்து கிரேட்டர் விஸ்காசிட்டிக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கும். RT1 to RT5 5 கிரேட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் பிட்டுமன், இதை வந்து பிக்னோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணியிருப்பாங்க. 0.97 to 1.02 வந்து பிட்டுமனோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கும். தாரோடது வந்து 1.1 to 1.25 இருக்கும். பிட்டுமன் எதை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். 8th question, 80/100 grade bitumen means 8 to 10 cm penetration, 80 to 100 cm penetration, 8 to 10 cm penetration, 8 to 10 decimeter penetration. நம்ம பிட்டுமன் கிரேட் வந்து குறிக்கும் போது நம்ம வந்து பர்டிகுலர் யூனிட் ஆஃப் டிஃபார்மேஷனை வந்து இந்த கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். அந்த யூனிட் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். 8 to 10 mm பெனிட்ரேஷன் தான் ஆன்சர். பெனிட்ரேஷன் டெஸ்ட் வந்து எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா பிட்டுமனோட ஹார்ட்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து 27 டிகிரி செல்சியஸில் பண்ணுவாங்க. 100 கிராம் லோட் அப்ளை பண்ணுவாங்க அண்ட் 5 செகண்ட்ஸ்க்கு பண்ணுவாங்க. யூனிட் ஆஃப் பெனிட்ரேஷன் வந்து என்னென்னா 1/10 mm. ஸோ 1/10 இருக்கனால தான் 80/100 கிரேட் பிட்டுமன் அப்படின்னா வந்து 80/10 வந்து 8, 100/10 வந்து 10 mm. ஸோ வந்து 8 to 10 mm பெனிட்ரேஷன் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிது. Penetration test is not used for tar since it is soft. தார் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறனால நம்ம வந்து அதை பெனிட்ரேஷன் டெஸ்ட்டை வந்து தாருக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அது
ஃபுல்லாகவே வந்து பெனிட்ரேட் ஆகி போயிடும். பிட்டுமன் வந்து கம்பேரிட்டிவ்லி ஹார்ட், ஸோ வந்து நம்ம வந்து எவ்வளோ பெனிட்ரேட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். In hot climates, lower penetration grade bitumen is used like 30/40. Hot climatesல வந்து lower penetration grade bitumen வந்து யூஸ் பண்ணுவாங்க. A30 grade அதில் அப்படின்னா A வந்து என்னென்னா அசாம் பெட்ரோலியம் அப்படின்னு அர்த்தம். அதே தான் அசாம்னா S30 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். டக்டிலிட்டி டெஸ்ட் 75 cm minimum for grade 45. அதாவது grade 45 எடுத்தோம் அப்படின்னா வந்து மினிமம் 75 சென்டிமீட்டராவது டக்டிலிட்டி வந்து இருக்கணும். அதாவது 75 சென்டிமீட்டராவது வந்து அதை வந்து நம்மளால் இழுக்க முடியணும். அவ்வளோவாவது நம்மளுக்கு வந்து டக்டைல் வேணும். இதில் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு வந்து 10x10 mm வந்து சைஸ் பிரிக்கெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ டக்டைலாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மெஷர் பண்ணுவாங்க. அதான் வந்து 75 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வரும். ரேட் வந்து 50 mm/minute. 9th question. Standard flash point according to Indian Standard Institute ISI is option A 273 degrees Celsius, option B 165 degrees Celsius, option C 100 degrees Celsius, option D 175 degrees Celsius. கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னா 175 டிகிரி செல்சியஸ். ஃப்ளாஷ் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா டெம்பரேச்சர் அட் விச் பிட்டுமன் வேப்பர்ஸ் மொமெண்டர்லி டேக் ஃபயர். அதாவது மொமெண்டர்லி, அதாவது எந்த டெம்பரேச்சருக்கு வந்து நம்ம பிட்டுமன் வேப்பர்ஸ் வந்து ஒரு 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட்க்கு வந்து நம்ம ஃபயர் கேட்ச் பண்ணுது, அதுதான் வந்து ஃப்ளாஷ் பாயிண்ட். ஃபயர் பாயிண்ட் அப்படின்னா லோவஸ்ட் டெம்பரேச்சர் அட் விச் பிட்டுமன் கெட்ஸ் இக்னைட்டட் அண்ட் பர்ன். லோவஸ்ட் டெம்பரேச்சர், எந்த லோவஸ்ட் டெம்பரேச்சரில் வந்து நம்ம பிட்டுமன் வேப்பர்ஸ் வந்து பேர்ன் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து ஃபயர் பாயிண்ட். ஃப்ளாஷ் பாயிண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு Pensky-Marten apparatus அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. சேஃப் லிமிட் வந்து 50 டிகிரி செல்சியஸ் பிலோ த ஃப்ளாஷ் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இப்போ 175 டிகிரி செல்சியஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஷ் பாயிண்ட்டாக. இப்போது இது வந்து ஃப்ளாஷ் பாயிண்ட் அப்படின்னா ஸ்லேஃப் லிமிட் வந்து 175 - 50 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்னிங் பாயிண்ட். சாஃப்ட்னிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பிட்வீன் 35 டிகிரி செல்சியஸ் அண்ட் 70 டிகிரி செல்சியஸ். இதை வந்து ரிங் அண்ட் பால் டெஸ்ட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. இதான் வந்து apparatus. இதில் வந்து பிராஸ் ரிங் வந்து இருக்கும், அதில் வந்து நம்ம பிட்டுமன் வந்து இருக்கும். ஹீட் பண்ணுவாங்க. அப்போ எப்போ எந்த பாயிண்டில் வந்து அது வந்து சாஃபன் ஆகுது, மெல்ட் ஆகுது நம்ம பிட்டுமன் அப்படின்னு பார்ப்பாங்க. லாஸ் அண்ட் ஹீட்டிங் டெஸ்ட், இது வந்து ஒரு ஆக்சிலரேட்டட் ஹீட் டெஸ்ட். இதில் வந்து 50 கிராம் யூஸ் பண்ணுவாங்க அட் 165 டிகிரி செல்சியஸ் ஃபார் 5 hours. இதில் வந்து less than 1% லாஸ் வந்து இருக்கணும், ஹீட்டிங் லாஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ டெஸ்ட். எப்போ வந்து ஒரு பிட்டுமனுக்கு நம்மளால் பெனிட்ரேஷன் டெஸ்ட்டு இல்லைனா விஸ்காசிட்டி டெஸ்ட் வந்து யூஸ் பண்ண முடியலையோ அப்போ வந்து கன்சிஸ்டன்சி மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃப்ளோ டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து 50 டிகிரி செல்சியஸில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஃப்ளோ டெஸ்ட் வேல்யூ வந்து ஹையாக இருந்துச்சுன்னா நம்ம பிட்டுமன் வந்து ஸ்டிஃபராக இருக்கிறதா அர்த்தம். இதுதான் வந்து நம்ம ஃப்ளோ டெஸ்ட்கான apparatus. 10th question. It is desirable that the bitumen contains minimum water content to prevent foaming when heated above boiling point of water, to increase the grade, to be suitable for raining seasons, no relation with water content. நம்ம பிட்டுமனில் வந்து மினிமம் வாட்டர் கண்டென்ட் தான் டிசைரபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னா prevent foaming when heated above boiling point of water. மினிமம் வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ மேக்ஸிமம் வாட்டர் கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். த மேக்ஸிமம் வாட்டர் கண்டென்ட் இன் பிட்டுமன் should not exceed 0.2% by weight. நெக்ஸ்ட் வந்து விஸ்காசிட்டி டெஸ்ட். இதில் வந்து எஃப்ளெக்ஸ் விஸ்கோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. 25 டிகிரி செல்சியஸில் பண்ணுவாங்க. லிக்விட் பிட்டுமினஸ் மெட்டீரியல்ஸ்க்கு ஃப்ளோரல் விஸ்காசிட்டி வந்து கண்டுபிடிப்பாங்க. சொலிபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம பிட்டுமன் வந்து கார்பன் டைசல்ஃபைட்லேயும் கார்பன் டெட்ராக்ளோரைட்லேயும் வந்து சாலிபிளாக இருக்குது, கம்ப்ளீட்லி சாலிபிளாக இருக்குது. நம்ம சொலிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து இன்சாலிபிள் மெட்டீரியல் வந்து less than 1% இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட் டெஸ்ட்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 கிராம் பிட்டுமன் dissolved in 10 ml of naphtha. இந்த மிக்சர் வந்து எடுப்பாங்க. ஒரு பேப்பரில் வந்து இந்த மிக்சரை வந்து ஒரு ஸ்பாட்டாக வைப்பாங்க. ஒரு 24 hours வந்து வெயிட் பண்ணுவாங்க. அப்போ வந்து வெயிட் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணும்போது இந்த ஸ்பாட்டோட கலர் ஆர் வந்து இந்த ஸ்பாட் வந்து நல்லா படிஞ்சிருக்கா ஆர் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்மளால் வந்து க்ளீன் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்து நெகட்டிவ் அப்படின்னு வந்தால் தான் வந்து நம்ம பிட்டுமன் வந்து பியூராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லைனா வந்து நம்ம பிட்டுமன் வந்து இம்பியூர் அப்படின்னு அர்த்தம்.
அதே மாதிரி விஸ்காசிட்டி டெஸ்ட்டும் பெனிட்ரேஷன் டெஸ்ட்டும் வந்து வேறு ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி வந்து விஸ்காசிட்டி டெஸ்ட் வந்து 25 டிகிரி செல்சியஸ்க்கு பண்ணுவாங்க. பெனிட்ரேஷன் டெஸ்ட் வந்து 27 டிகிரி செல்சியஸ்க்கு பண்ணுவாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.